ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக், ப்ரொடெக்ட் யுவர் ஃபேமிலி. நம்ம நிறையா பேர் என்ன செய்வோம்னா, ஜாபில் இருப்போம், ஆஃபீஸில் ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸை ஜஸ்ட்டு பே பண்ணிகிட்ருப்போம். அது என்ன இன்சூரன்ஸ் என்னன்றே செக் பண்ணாமல் இருந்திருப்போம். பட் நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஸோ ஆனால் நிறையா பேர் என்னென்னா, அதை எதை சூஸ் பண்ணணும்னு தெரியாமல் தேவையில்லாத சூஸ் பண்ணி ரிட்டர்ன் வர்ற மாதிரி சூஸ் பண்ணி நிறையா லாஸ் பண்ணுவாங்க. பட் உங்கள் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான இன்சூரன்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பண்ணுற தப்புன்னா, கோபேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இன்சூரன்ஸில். 80% அவங்க பே பண்ணிடுவாங்க, 20% நீங்கள் பே பண்ணணும். அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் வந்துச்சுன்னா, 5 லட்சம் வந்துச்சுன்னா 4 லட்சம் நீங்கள் அவங்க பே பண்ணிடுவாங்க, 1 லட்சம். ஸோ அதுவே உங்களுக்கு பெரிய படனை அமையும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணலான்னா, 100% பேமெண்ட் அவங்க பண்ணுற மாதிரியே பாலிசி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில டிசீஸுக்கெலாம் கிடையாதுன்னு அந்த பாலிசி மென்ஷன் பண்ணுறேன். அப்படி இல்லாமல் எல்லா டிசீஸுக்கும் கவர் ஆகிற மாதிரி பாலிசி எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ரீஸ்டோரேஷன்னா இப்போ நீங்கள் பாலிசி ஒரு 10 லட்சத்துக்கு தான் போட்டுறீங்கன்னா, அது 10 லட்சம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த டிசீஸ் பார்க்கல மறுபடியும் அது கவர் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் 100% ரீஸ்டோரேஷன், உடனே இந்த 10 லட்சம் முடிஞ்சால் மறுபடியும் இந்த 10 லட்சம் மறுபடியும் ஆட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி பாலிசி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னொரு விஷயம் போஸ்ட் ட்ரீட்மெண்ட். இப்போ அந்த ஒரு ஆப்ரேஷனும் நடந்திருக்கும், அந்த அதுக்கு மட்டும் தான் கிளைம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சுன்னா இது பண்ண மாட்டாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் பார்க்காம எண்ட் டு எண்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட் பாலிசியை சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலியை நீங்கள் 100% ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். நிறையா பேர் ஒன்லி இந்த காசுனால ஒரு உயிரை காப்பாற்ற முடியாமல் போச்சுன்னா அது நீங்கள் பண்ணுற தப்பாக தான் இருக்குங்க. ஸோ அதனால என்ன சொல்கிறேன்னா, கரெக்டான பாலிசி எடுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் முக்கியம். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஒன்லி ஏர்னிங் பர்சன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டது கட்டியதான் எடுத்துக்கிறீங்க. ஒரே ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் உங்கள் சேலரியிலேருந்து எத்தனை மடங்கு இருந்தால், ஸோ உங்கள் குழந்தைங்க இண்டிபெண்ட் ஆகிற வரைக்கும் சேஃபாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலி 100% சேஃப். இதை நம்ம யாருமே பண்ணுறதில்ல. ஸோ அப்படின்னா உங்கள் ஃபேமிலி, உங்கள் அப்பா அம்மாவும் உங்களை டிபெண்ட் பண்ணியிருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயங்களை பண்ணி வச்சிங்கன்னா 100% உங்கள் ஃபேமிலியை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நிறையா பேர் நம்ம இந்த விஷயங்களை